ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் இந்த சண்டே சாயந்தரம் வந்துச்சுன்னா, ஏன்டா வருது அப்படிங்கிற மாரி தான் இருக்கும். எத்தனை அலாரம் வச்சுட்டு படுத்தாலும் மண்டே மார்னிங் மட்டும் எந்திரிக்கிறக்கு ஒரு தனி மோட்டிவேஷன் தேவைப்படுது. இன்னைக்கும் அப்படிதான் கிச்சனுக்கு லேட்டாக தான் வந்தேன். அதனால டிஃபன் தான் பேக் பண்ணி குடுத்துருக்கேன். இந்த லாங் ஹேண்டில் வச்ச ஸ்பூன் எல்லாமே நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. நம்ம ஊரில் பாத்திர கடையெல்லாம் இருக்கும் இல்லைங்களா? அங்கெல்லாம் ஈஸியாகவே கிடைக்கும். கருப்புளுந்து சட்னி ரெசிபி சேனல் பிளேலிஸ்ட்லேயே இருக்குது. 7 மணிக்கெல்லாம் முகில் ஸ்கூலில் இருக்கணும். ஸோ 6:45 அப்படிங்கும்போது லஞ்செல்லாம் பேக் பண்ணி அவனையும் ரெடி பண்ணி விட்டுருவேன். தேங்காய் சேர்த்து நீங்கள் ஏதாவது சட்னி அரைக்கிறீங்கன்னா கொஞ்சமாக புளி சேர்த்து அரைச்சிக்கிட்டிங்கன்னா சீக்கிரமாக கெட்டு போகாமல் இருக்கும். கிவி தான் இன்றைக்கி ஃப்ரூட்ஸுக்கு கொடுத்துருந்தேன். கூடவே ட்ரைடு கிரான்பெரிஸும் ட்ரைடு மேங்கோவும் கொடுத்துருந்தேன். இந்த கிவி ஃப்ரூட் மட்டும் கொஞ்சம் வலுவலுன்னு இருக்கும், அதனால அது சாப்பிட்றதுக்கு ஃபோர்க் வச்சுருந்தேன். இந்த லஞ்ச் பாக்ஸ் ரொம்ப க்யூட்டாக இருக்குல்லங்க. இந்தியாவிலிருந்து தான் வாங்கிட்டு வந்தேன். டீட்டெயில்ஸ் வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் பாருங்கள். ஸ்நாக்ஸ் பாக்ஸுக்கு ஆரஞ்சஸும் டேட்ஸும் கொடுத்துருந்தேன். சரிங்க, நம்ம நாளைக்கு ஒரு ஷார்ட்ஸில் பார்க்கலாங்களா?